மகாநதி இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ விஜய் காலையிலேயே பரபரப்பாக கிளம்பிட்டுருக்காரு. இதை காவேரி பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அமைதியாக படுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் இங்கே என்ன முடிவு பண்ணுற அப்படின்னா, காவேரிக்கு இன்னமும் நம்ம மேலே இந்த கோபம் குறையவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் குமரன் சொன்ன மாதிரி நாமளும் என்னதான் வெண்ணிலா முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஒரு 10 நாளாக வெண்ணிலா பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். அதனால காவேரி இப்போ கோவத்தில் இருக்கா. நல்லாவே புரியுது. ஆனா, வெண்ணிலாவுடைய இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம் நினைக்கும்போது, நமக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதிலிருந்து மீண்டு வந்தா மட்டும் தான் என்னால பழையபடி காவிரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். அது வெண்ணிலாவுக்கும் தெரியும். ஆனா, காவிரி அத புரிஞ்சுக்காம இருக்கா. ஸோ, வெண்ணிலாவுடைய பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சுன்னா, வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு குடுத்துட்டு, நானும் என் செல்லக்குட்டி காவிரி கூட பழையபடி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அப்படின்னு இங்க விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு சரி ஓகே. இன்னைக்கு டாக்டர் வந்து வெண்ணிலாவ அழைச்சிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம வெண்ணிலா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காவிரிய கூட அழைச்சிட்டு போலாம். காவிரியும் கூட அழைச்சிட்டு போயிட்டு அங்க டாக்டர்ட்ட பேசும்போது, காவிரியும் இருந்தான்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் முடிவு பண்றாரு. காவேரி, காவேரின்னு கூப்பிடுறாரு. ஆனா காவேரி கண் முழிச்சிருந்தா கூட தூங்குற மாரி நடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் உடனே, "காவேரி நீ தூங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தூங்குற மாரி நடிக்காத. எந்திச்சிரு மொதல்ல" அப்படின்னு சொல்ல, காவேரி உடனே, "என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன காவேரி, பேசினாலே ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன ஆச்சு இப்போ உனக்கு? நீ எப்போதும் நார்மலா தானே இருப்ப" அப்படின்னு கேட்க, "என்னால இப்போ நார்மலா இருக்க முடியலங்க. என்னன்னு சொல்லுங்க விஜய்" அப்படின்னு சொல்ல, "சரி காவேரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்." "ஏன்? ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எனக்கு என்னாச்சு இப்போ?" "ஐயோ காவேரி உனக்கு இல்ல. வெண்ணிலாவ பார்க்கறதுக்கு. வெண்ணிலாவ பார்க்க நீங்க போங்க. நான் ஏன் ஹாஸ்பிட்டல் வரணும்?" "காவேரி நான் உன்ட்ட திரும்ப திரும்ப சொல்றேன். வெண்ணிலாவுக்கு இப்போதைக்கு உடம்பு சரியில்ல. அவளுடைய பழைய ஞாபகங்கள் வந்தா மட்டும் தான் நாம அவளுக்கு ஒரு நல்ல லைஃப அமைச்சு கொடுக்க முடியும். அவருடைய இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதோட என்னால உன் கூட சந்தோஷமா வாழ முடியாது. இப்ப மட்டும் எப்ப சந்தோஷமா வாழ்ந்தீங்க?" அப்படின்னு காவேரி கேட்க, "இங்க பாரு காவேரி நான் சொல்றத கேளு. ஸோ டாக்டர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி அவள வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு சொல்லியிருக்காங்க. நீயும் வா. டாக்டர் என்ன சொல்றான்னு கேளு. அவள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு கேர்டேக்கர் போட்டு அவள பார்த்துக்க சொல்லலாம். சொல்லிட்டேனா அப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். நாம பழையபடி சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி வந்து, "இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் அத கேட்க ரெடியா இல்ல. உங்களுக்கு வெண்ணிலாவ சரி பண்ணணும். அது உங்களுடைய விருப்பம். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கம்பெனில கொஞ்சம் வேலை இருக்கு. ஏற்கனவே கம்பெனில நெறையா பிரச்சனை போயி, இப்ப தான் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கேன். அதனால திரும்ப நான் அங்க போனா தான் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். அத விட்டுட்டு உங்க பின்னாடி என்னால வர முடியாது. வெண்ணிலாவ பார்க்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே! வெண்ணிலாவுடைய பழைய ஞாபகங்கள கொண்டு வரதுக்கு உங்களால மட்டும் தானே முடியும். அப்போ நீங்க தான் தனிமையா போனா தானே உங்களால எல்லாத்தையும் பண்ண முடியும். நான் இருந்தா உங்களுக்கும் ஒரு மாரி ஃபீலா இருக்கும். எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அதனால நான் வரல. நீங்க தனியாவே போங்க. தனியா வெண்ணிலாவ அழைச்சிட்டு போயிட்டு, பழசுல எப்படி வெண்ணிலா கூட நெருக்கமா இருந்தீங்களோ, அந்த மாரி இருங்க. வெண்ணிலாவுடைய பழைய ஞாபகங்கள கொண்டு வாங்க. சந்தோஷமா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எந்திச்சு போயிர்றாங்க. இங்க விஜய் ஒண்ணு, "காவேரிக்கு நல்லாவே தெரியுது. பொசிஷன்ஸ் வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல நாம ஒண்ணும் வெண்ணிலா கூட நெருங்கி பழகல. ஸோ வெண்ணிலாவுடைய பழைய ஞாபகங்கள கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்படி பண்றோம். ஒருவேள அது காவேரிக்கு பொசசிவ்னஸ் எதிர்பார்ப்பதனால இங்க பிரச்சனை ஆகுது போல." அப்படின்னு விஜய் முடிவு பண்றாரு. சரி ஓகே. காவேரி கஷ்டப்படுறது கரெக்ட்டு தான். நாம ரொம்ப நெருங்கி பழகுறது காவேரிக்கு கஷ்டமா இருக்கு. இதே காவேரி யார் கூட பழகுனா நம்மளால தாங்கிக்க முடியுமா? கரெக்ட்டு தான் அப்படின்னு விஜய் முடிவு பண்றாரு. அப்போன்னு பார்த்து இது தெரியாத ராகினி உள்ள வந்து, "விஜய் பார்த்தீங்களா? காவேரி எப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு." "எனக்கு தெரியும் விஜய் காவேரிய பத்தி. காவேரிய நான் கொடைக்கானல்லேருந்து பார்த்துட்டுருக்கேன். இப்படித்தான். யாருடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க மாட்டா. யார பத்தியும் கவலைப்பட மாட்டா. அவள பொறுத்தவரைக்கும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளோதான். தான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் அவரு. அவ அவ குடும்பத்துக்கு எதனா ஒரு பிரச்சனைனா பார்த்துருக்கீங்களா? உடனே இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுவா. எல்லா வேலையும் பார்ப்பா. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போறா. "காவேரி இப்படிதான் விஜய்." அப்படின்னு இங்க ராகினி சொல்லிட்டு போறாங்க. விஜய் யோசிக்கிறாரு. காவேரிய பத்தி இந்த ராகினிக்கு என்ன தெரியும்? இப்ப கூட அவ நம்ம கம்பெனி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, கம்பெனி பிரச்சனை சரி பண்ண போயிட்டுருக்கா. அவளுக்கு பொசஷன்ஸ் தான் இருக்கு. ஆனா, அந்த ராகினி எது பண்ணாலுமே காவேரிக்கு அகைன்ஸ்டாவே பேசிட்டு இருக்கா. முதல்ல இந்த ராகினிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா, இங்க குமரனும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ண வீடியோலாம் இன்டர்நெட்ல வெளியாகி, இங்க கங்கா செம்ம கடுப்புல உட்காந்துருக்காங்க. "இன்னைக்கு வரட்டும் அவருக்கு கச்சேரி" அப்படின்னு சொல்லிட்டு. குமரன் வந்த உடனே கங்கா ஆரம்பிக்கிறாங்க. "என்னங்க ஷூட்டிங் போறேன், ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு நெறைய பொண்ணுங்க கூட ஊர் சுத்துறீங்க போல ஜாலியா" அப்படின்னு கங்கா கேட்க, குமரன் உடனே, "என்ன கங்கா என்னாச்சு? ஏன் கோவப்படுற?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏங்க தனி ஆளா ஒரு டெய்லர் கடைய வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
ஆனா நீங்க ஷூட்டிங் போறீங்க. ஏதோ உங்க ஆசைக்காக போறீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க ஷூட்டிங் போறதெல்லாம் சம்பாரிக்கவோ, உங்களுடைய ஆசைக்காகவோ இல்ல. பொண்ணுங்க கூட சேர்ந்து ஜாலியா கூத்தடிக்க தான் போறீங்களா?" அப்படின்னு கேட்க, குமரன் உடனே ஒண்ணுமே புரியாம கேட்குறாரு. அப்பதான் கங்கா இந்த வீடியோலாம் காட்டுறாங்க. அப்போ குமரன் சொல்றாரு, "ஐயோ! கங்கா, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இது வந்து சும்மா சாதாரணமா பண்ண ரீல்ஸ் தான். நான் வந்து கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு ஆடிஷன்ல கலந்துக்க தான் போயிட்டுருந்தேன். அது விஜய் டிவில போடுவாங்க தெரியுமா? அந்த ஆடிஷன்ல நான் இப்போ ஃபைனலுக்கும் போய் செலக்டும் ஆயிட்டேன். இதனால நான் கண்டிப்பா அடுத்தடுத்து படம் பண்ற வாய்ப்புலாம் வரப்போது. நீ குமரனோட ஒய்ஃப் கங்கான்னு உன்ன உலகம் முழுவதும் நான் தெரிய வைக்க போறேன்." அப்படின்னு இங்க குமரன் சொல்ல, கங்கா உடனே செம்ம ஹாப்பியா வராங்க. "என்னங்க சொல்றீங்க? விஜய் டிவில போற கதாநாயகன் ஷோல கலந்துக்கிட்டீங்க நீங்க?" அப்படின்னு கேட்க, "ஆமா கங்கா, அதுல தான் கலந்துக்கிட்டேன்." "ஏங்க இத என்ட்ட முன்னாடியே சொல்லல?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "இல்ல கங்கா, எங்க நான் தோத்துட்டேனா, உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லல. ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு நெனச்சேன். நான் இப்ப ஜெயிச்சிட்டேன் கங்கா. கண்டிப்பா எனக்கான வாய்ப்புலாம் வரப்போது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே விஜய் தான்." அப்படின்னு சொல்ல, "என்னங்க சொல்றீங்க?" "ஆமா கங்கா, விஜய் தான் இதுக்கான காஸ்டியூம்க்குலாம் ட்ரெஸ்லாம் எனக்கு வாங்குறதுக்கு காசுலாம் குடுத்தாரு. அவர் தான் என்ன ஷோல சேர்த்து விட்டாரு. என்னலாம் என்கரேஜ் பண்ணாரு. அவர் பண்ணலனா நான் கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது கங்கா." அப்படின்னு குமரன் சொல்ல, கங்கா ஒடனே, "ஏங்க இதெல்லாம் கரெக்ட்டா பண்றாரு விஜய். ஆனா காவிரி மனச மட்டும் ஏங்க புரிஞ்சுக்க மாட்டாரு?" அப்படின்னு சொல்ல, "என்ன கங்கா சொல்ற?" அப்படின்னு கேட்க, இது மாரி கங்கா சொல்றாங்க, "காவிரிட்ட விஜய் சரியா பேசுறதே இல்ல. வெளியில வந்ததுக்கு அப்புறமா காவிரிய மறந்துட்டாரு." அப்படின்னு சொல்லவும், குமரன் உடனே, "அட லூசு கங்கா! அப்பல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய் காவிரி மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு தெரியுமா? இப்ப கூட அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது காவிரிய பத்தி அப்படி பேசினாரு. காவிரிய பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வெண்ணிலாவுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் நானும் காரணம் தான். அந்த குற்ற உணர்ச்சினால சந்தோஷமா வாழ முடியாது. அதுக்காக வெண்ணிலாவுக்கு ஒரு வழி பண்ணணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுருக்கேன். வெண்ணிலாவுக்கு சீக்கிரமா ஒரு வழி பண்ணி முடிச்சுட்டேன்னா, அப்புறம் காவேரி கூட நான் சந்தோஷமா வாழப் போறேன். காவேரி தான் என் உயிரு. காவேரி இல்லன்னா என்னால வாழவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல காவேரி என்னுடைய உயிர் மூச்சு மாரி ஆயிட்டா. அப்படி இப்படின்னு காவேரி மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு கங்கா விஜய் சாரு. அப்படி இருக்கும்போது அவர போய் தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கங்காவுக்கு அப்பதான் எல்லாமே புரியுது. உடனே கங்கா போயிட்டு காவேரிட்ட சொல்றாங்க, "இது மாரி மாமா வந்து சொன்னாருடி. இது அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்க மாமாவும் விஜயும் பேசிட்டு இருந்திருக்காங்க. விஜய் சொல்லியிருக்காரு, காவேரி என் வாழ்க்கையில வந்த தேவத. ஆரம்பத்தில காவேரிக்கும் எனக்கும் ஒத்து போகல. ஆனா இப்ப பார்த்தா காவேரி இல்லாத வாழ்க்கைய நெனச்சு கூட பார்க்க முடியல. ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தான் பேரு. ஆனா எந்த நேரம் பார்த்தாலும் காவேரி ஞாபகமா தான் இருக்குன்னு சொல்லி, காவேரின்னு ஒரு பேர் எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காருடி உன்ன பத்தி அவரு. அப்படி மனசு ஃபுல்லா நீ இருக்கனால தானேடி காவேரி உன்ன பத்தி அவர் பேசுறாரு. ஆனா நீ தான்டி விஜய் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க." அப்படின்னு இங்க கங்கா சொல்ல, காவேரிக்கு அப்பதான் எல்லாமே புரிய வருது. ஓ! அப்போ விஜய் உண்மையிலேயே நம்ம மேல அன்பா, லவ்வா தான் இருக்காரு. நாம தான் அவரு வெண்ணிலா கூட சேர்ந்து போறாரு, வரான்னு சொல்லிட்டு, நாம அவர் மேல கோவத்த காட்டிட்டுருக்கோம். ஆனா, விஜய்க்கு நம்ம மேல கோவமே இல்ல அப்படிங்கிறது காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா, இத கேட்குற ராகினிக்கு இங்க செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன விஜய் வந்து காவேரி மேல இன்னும் அன்பா தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சு போச்சே! இப்போ காவேரி கையில பிடிக்க முடியாது. இது எதனா ஒண்ணு பண்ணியே ஆகணுமே! ஏதாவது ஒண்ணு பண்ணி காவேரிய டென்ஷன் ஆக்கணும். டென்ஷன் ஆக்கி விஜய்க்கும் காவேரிக்கும் சண்டைய மூட்டி விடணும். அப்படி மூட்டி விட்டா தான் 2மே அடிச்சுக்கிட்டு இந்த காவேரி வீட்ட விட்டு வெளியில போவா. அடுத்து என்ன பண்ணலாம்? சரி ஓகே. மாமா வரட்டும் இன்னைக்கு. விஜய் வந்தவுடனே காவேரிய பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு குடுத்து 2 பேருக்கும் இடையில சண்டைய மூட்டி விடலாம் அப்படின்னு ராகினி இங்க ரெடியா காத்துட்டு இருக்காங்க.